தூக்கத்தை குழப்பிட்டேன். உங்களை தேடி கொஞ்சம் பேர் வந்துருக்குறாங்க. கழிட்டீங்க. சரி கூப்பிடுவோமா? Are you ready? DJ Alakara. அம்மா கிட்ட போங்க. சரி அம்மாக்கு என்ன பேர்? விஜயலக்ஷ்மி. இன்றைக்கு விஜயலக்ஷ்மி அம்மாவுக்கு என்ன கொண்டாட்டம்? பிறந்த நாள். அச்சா, இன்றைக்கு விஜயலக்ஷ்மி அம்மாவோட பிறந்த நாளுக்காக தூக்கத்தில் இருந்த அம்மாவை எழுப்பி அவங்களுக்கு விருப்பமான 3 பேரை கூட்டிட்டு போய் அவங்களுக்கான கிஃப்ட்டுகளை கொடுக்க சொன்னாங்க. சரியா? இந்த 3 பேருக்குள்ளேயும் உங்களுக்கு விருப்பமான ஆக்கெல்லாம் நிற்கணும். சரியா? நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு முதல் அம்மாவோட 76வது பிறந்த தினத்தை இனிப்பாக ஆரம்பிப்போம். அப்போ இனிப்பாக என்ன தருவோம்? சாக்லேட் பாஸ்கெட் வேணுமா இல்லாட்டி கேக் வேணுமா? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? சாக்லேட் பாஸ்கெட். ஓகே, அம்மாவுக்கு சாக்லேட் பிடிக்குமென்றபடி அம்மாவோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு இந்த டோல் தான் கேட்டுச்சு தான் கொடுக்க போகலாம்டா. அவர்கிட்ட வாங்குங்க. சரி, அம்மாவுக்கு பிடிச்ச கிஃப்ட் தந்தாச்சு. எப்பவுமே இனிப்பா இருக்கிறது சந்தோஷத்தின் அடையாளமே என்ன. இப்போ அடுத்ததாகவும் அம்மாவோட சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்காக அம்மாவுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. இப்போ அந்த கேக்கையும் தருவோம். அழகா அம்மாவோட பேரெல்லாம் போட்டிருக்கு, நிறைய ஹார்ட் எல்லாம் வச்சிருக்கு. 2026. ஆனால் வயசை போட்டுட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு. என்ன வயசு தெரிஞ்சிட்டுதே, எல்லாமே எல்லாம் போயிட்டு தெரிஞ்சிட்டு எல்லாருக்குமே. சரி, இந்த டோல்கிட்ட தரவா? டோல் கொடுத்து விடுங்க. இருக்கு அம்மாவுக்கு கவனமா கொடுங்க கொடுங்க. தேங்க்யூ. மக்களுக்கு சொல்ல எல்லாம் கவலைப்படுங்க. வேறு என்ன கிஃப்ட் எல்லாம் இருப்போம் உங்களுக்கு தருவோம். நிறைய வந்திருக்குது, வாகனத்தில் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது. என்ன செய்வோம்? தர விருப்பம் தான். அம்மா கேட்க கொடுக்க சொன்னாங்க. அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? உடுப்பும் விருப்பமா? சரி, அப்போ உடுப்பை கொடுப்போம்மா அம்மாவுக்கு. அம்மாவுக்கு பிடிச்சது தான் நீ கொடுக்கணும். பாருங்க, என்ன உடுப்பு கேட்டீங்க? சோட்டி. உடுப்பு கேட்டதுக்காக அப்படியே பேக்கிங்கில் நிறைய அனுப்பி விட்டுருக்குறாங்க போல இருக்கு. எல்லாம் சோட்டி தான். அப்போ மழை மலைன்னு வாங்குறீங்கன்னா யார் இந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட மகனா? என்ன பேர் சொன்னீங்க? ஜெயந்தன். அந்த பேரில் எங்களுக்கு வேற இல்லை. இது ஒரு ஆம்பளை பிள்ளையும் தெரியல. அவங்க உங்களை பற்றி ரொம்ப என்ன சொல்கிறது, விருப்பமாக சொல்லியிருந்தாங்க. உங்களை ரொம்ப பிடிக்குமா? யார் பிடிச்ச ஆள் இருக்கும்? யோசிச்சு பார்க்கணுமா? தமிழா? யார் தந்த தமிழ்? உங்களோட மருமகளா? சரி, அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 பேர். 5 பேர் இருக்குண்ணா. எல்லாம் பக்கத்துலையா இல்லை தூரமாக இருக்கணுமா? ஓகே. சரி, இவ்வளவு 6 பிள்ளைகள். அதில் இப்போ 5 பேர் இருக்குன்னா இந்த 5 பேரையும் சொல்லாமையே அந்த பேரை மட்டும் சொல்கிறீங்க.
இப்போ அவங்க பொம்பளை பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து அடிக்க போகிறான். ஆனால் அவர் தரையில்லையே, என்ன செய்வான்? நான் சொன்னேன் ஒரு ஆம்பளை பிள்ளை தரையில்லை, ஒரு பொம்பளை பிள்ளை தான் தந்துருக்கு. யார் அந்த பொம்பளை பிள்ளை? அடுத்த வருஷம் பர்த்டேக்கு சில வேலை உங்களோட மகன் செய்யலாம், ஆனால் இந்த வருஷம் அவர் செய்யலையே. சரி, அப்படியே யோசிச்சு கொண்டு இல்லைங்கள. அது யாரு? மூத்த மகளா? அவ இங்கே இருக்கிறா. அவ இங்கே இருக்கிறா பக்கத்துல. சரி, அப்படியே யோசிச்சு கொண்டு மற்ற கிஃப்ட்டுகளையும் பார்ப்போம். சில நேரம் அதுகளை பார்க்க யாருன்னு தெரியும். என்ன கீழே உங்களுக்கு தான் உனக்கு புக்ஸ் வந்துருக்கு. பேக்கிங் ஸ்லிப்பர்ஸ். வாவ். சாரி வச்சிருக்காங்க. சாரி. ஓகே, சரி, அடுத்ததை பார்ப்போம். சரி, வைங்க, அடுத்ததை பார்ப்போம். அதுவும் சாரி. சட்டை. 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 சாரி. ரிங் பாட்டில். சரி, அம்மாவுக்கு நிறைய சாரி தந்திருக்கிறாங்க, சட்டை தந்திருக்கிறாங்க, வாட்டர் பாட்டில், இப்படி நிறைய பலவிதமான கிஃப்ட்டுகளும் டே கிடைச்சிருக்கு. யார் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பின ஸ்பெஷலான ஒரு ஆள்? மகன் தான். சரி, ஜெயந்தனண்டே நிற்கிறாங்க. சரி, அவங்களுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு நெருக்கம்ன்றதொருக்கா நாங்கள் கேட்போம். எவ்வளவு பிடிக்கும் உங்களோட மகனை? நல்லா பிடிக்குமா? மகனங்க இப்போ காய்ச்சவரா எடுத்து உங்களோட? எப்போ காய்ச்சவர்? முதலாவதா யார் உங்களை வாழ்த்தினது? பேத்தி. ஆற்ற மகள். ஓகே, சரி, அப்போ அவையெல்லாம் உங்களுக்காக மொழிபெயர்ந்துருக்கணுமோ? சரி, ஜெயந்தன் அண்ணா தான் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவங்கள தாண்டி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பணும்னு யோசிச்ச ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறாங்க. யார்? நீங்கள் தமிழ்ன்னு சொன்னீங்க. யார் அந்த தமிழ்? உங்களோட மருமகள் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அவங்க தான் உங்களுக்காக இந்த உங்களோட சந்தோஷமான இந்த நாளில் உங்களுக்கு இவ்வளவு அன்பளிப்பும் போய் சேரணுமென்று ஆசைப்பட்டிருக்கிறாங்க. உங்களோட மகனை தாண்டி அவங்க தான் இந்த நேரம் உங்களை சந்தோஷப்படுத்த அதிகமாக ஆசைப்பட்ட ஒருத்தங்க. நாங்கள் அம்மா நல்ல தூக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு அம்மாவோட பிறந்த தினம் ஆரம்பிக்க தங்களோட அன்பளிப்போடையும் தங்களோட வாழ்த்தோடையும் அந்த பிறந்த தினம் ஆரம்பிக்கணுமன்றது அவங்களோட ஆசை. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து அம்மாவோட தூக்கத்தை குழப்பி இதில் கொண்டு வந்து விட்டுருக்குறோம். சந்தோஷமா இப்போ? எவ்வளோ சந்தோஷம். சரி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்றைக்கி? சரி, இந்த 76 வருஷம் கழித்து வந்துட்டீங்க, இவ்வளவு பிறந்த தினத்தை கடந்து வந்துட்டீங்க. எது உங்களுக்கு ஸ்பெஷலான பர்த்டேயாக இருக்குது? இதுதான். என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, பார்ப்போமா? என்ன ஒரு கிஃப்ட்டை பார்ப்போமா? மிக்கி ஒரு கண்ணை போத்துங்க. கண்ணை மூடுங்க, அந்த கிஃப்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். கிஃப்டெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ கையில் வாங்கின கிஃப்ட்டை விட கூட்டிகிட்டு வந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னு தான் நம்ம அழுக வருது.
என்ன சந்தோஷமா இருந்த பிள்ளையே அழுகுது. மிக்கிக்கு பிடிக்கலையா அம்மா அழுகிற பிடிக்கலையா? அப்ப சந்தோஷமா குட்டி குட்டியா வந்திருக்கிறாங்க. யார் இவங்கள? பேத்தி பேர பிள்ளைகள், அம்மாவோட பேர பிள்ளைகள், மகன் மருமகள் எல்லாம் தூங்காமண்டே வந்திருக்காங்க அம்மாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. அம்மாவில் அவ்வளோ விருப்பம் இருக்கு. அப்படியா? சரி, அப்போ அம்மாவுக்கு இருக்கா இவியல் ஒரு வாழ்த்து சொல்ல போறேன்மா. அதுக்கு முதல் அம்மா மகனுக்கு மருமகளுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறா இன்னைக்கு? நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்க உங்களை வாழ்த்த வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமா இருக்கணும். ஒரு அம்மாட ஆசை என்ன, பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றது அம்மாட ஆசை. உங்களோட ஆசையும் ஆசீர்வாதம் எப்பயும் அவங்களோட கூட இருக்கும். சரியா? அதே போல நீங்க ஆரோக்கியமா அவங்களோட நிறைய காலம் வாழணும்ன்றது அவங்களோட ஆசை. இந்த 76 வருஷம் சந்தோஷமா அவங்களோட கடந்துட்டீங்க. இன்னும் 100வது பிறந்த நாளையும் நாங்கள் இந்த 12 மணி வந்து கொண்டாடணும். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய சாக்லேட் சாப்பிடாதீங்க. சரி, அப்போ இவள் எல்லாரையும் வச்சு ஒரு ஹாப்பி பர்த்டே பாடுவோம். இப்போ இல்லாமல் இருக்க படிச்சு விடுங்க அம்மாவுக்கு. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. கேக் கட் பண்ணுவோமா? அப்போ அம்மாவுக்கு இன்றைக்கி நிறைய சந்தோஷம் ஆயிட்டு. சரி, அம்மாவோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களோட சேர்ந்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக அம்மாவுக்கு இன்றைக்கி 76வது அகவை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். சரி இருக்கா? எங்களுக்காக கைதட்டுங்க எல்லாரும் இருக்கா? சரி அம்மா, சந்தோஷம் இருக்கா? நிற்கிற டான்ஸ் ஆடுவோம்மா. நல்ல ஒரு குத்துப்பாட்டு ஒன்று போகிறோம், டான்ஸ் ஆடுங்களா?